ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி எக்ஸாம், பிஜி டிஆர்பி எக்ஸாம், சிஎஸ்சிஆர் எக்ஸாம், மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் சப்ஜெக்ட்லேருந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுலேயும் பர்டிகுலராக ரியல் அனாலிசிஸ் சப்ஜெக்ட் நம்ம இங்கே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ரியல் அனாலிசிஸ்லேருந்து பர்டிகுலராக சீக்வன்சஸ் டாபிக் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Ninth question, limit n tends to infinity 1 by nth root of n factorial. Then, what is the value of L? Option A, L is equal to 0. Option B, L is equal to 1. Option C, L lies between 0 and infinity. Option D, L is equal to infinity. இந்த question பார்த்தீங்கன்னா ஜூன் 2017ல கேட்டிருந்திருக்காங்க. இப்போ லிமிட் வேல்யூ n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போடும்போது எல்லோட வேல்யூ என்னன்றது கேட்டிருக்காங்க. இத்தனை நேரம் நீங்க லிமிட் அப்ளை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா ஆன்சர் கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எல் இஸ் ஈக்குவல் டு 0ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிற டேர்ம் இருக்கு இல்லையா, அந்த இது n ஃபேக்டோரியல் பவர் 1 by n, அதாவது nth ரூட் ஆஃப் n ஃபேக்டோரியலுக்கு நம்ம வந்து என்ன பண்றோம், லிமிட் அப்ளை பண்ணலாம். லிமிட் அப்ளை பண்ணும்போது இதோட லிமிட் வேல்யூ as n tends to infinity போடும்போது நம்மளுக்கு இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். ஸோ ஃபேக்டோரியல் பவர் 1 by n போட்டாலும் அதோட ஆன்சர் இன்ஃபினிட்டி. இப்போ லிமிட் n tends to infinity அதோட ரெசிப்ரோக்கல் வேல்யூ நம்ம போடும்போது 1 by infinity வேல்யூ என்னன்னு கிடைச்சிரும், 0ன்னு கிடைச்சிரும். ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ L is equal to 0ன்றது கரெக்ட்னு சொல்லிடலாம். இல்ல இந்த ரிசல்ட்டை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஏஎன் 0வா இருந்து ஏஎன் வந்து டைவர்ஜென்டா இருந்துச்சுன்னா தென் லிமிட் வேல்யூ 1 by n as n tends to infinity is equal to 0ன்னு சொல்லிடலாம். இங்க பாத்தீங்கன்னா ஏஎன் நம்மளுக்கு டைவர்ஜென்ட் அண்ட் ஏஎன் வேல்யூ நம்மளுக்கு பாசிட்டிவ்ன்றது தெரியும். அதை வச்சு நம்ம கன்க்ளூட் பண்ணா கூட பவுண்டடா இருந்து டைவர்ஜென்டா இருந்ததுனாக்கா அந்த லிமிட் வேல்யூ டென்ஸ் டு 0ன்றதை சொல்லிடலாம். நம்மளுக்கு பவுண்டட் பிலோ இங்க வந்து நம்ம லிமிட் அப்ளை பண்ணியும் போடலாம். அப்ப ஃபேக்டரியலுக்கு ஃபர்ஸ்ட் லிமிட் அப்ளை பண்ணும்போது இன்ஃபினிட்டி, அதுக்கப்புறம் லிமிட் ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது 1 by infinity tends to 0ன்றத ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஆப்ஷன் ஏ L is equal to 0ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ 10th கொஸ்டின் பார்க்கலாம். 9 கொஸ்டின்ஸ் வரைக்கும் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். இப்போ 10th கொஸ்டின், கன்சிடர் தி சீக்வன்ஸ் an is equal to 1 plus minus 1 power n 1 by n whole power n. Then option A, limit n tends to infinity supremum an is equal to limit n tends to infinity infimum an is equal to 1. Option B, limit supremum is equal to limit infimum is equal to e. Option C, limit supremum is equal to limit infimum is equal to 1 by e. Option D, limit supremum of an is equal to e, limit infimum of an is equal to 1 by e. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜூன் 2017ல சிஎஸ்சிஆர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் லிமிட் சுப்ரீமம் அண்ட் இன்ஃபிமம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, லிமிட் சுப்ரீமம் வேல்யூ இ அண்ட் லிமிட் இன்ஃபிமம் வேல்யூ 1 by இன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த 10th கொஸ்டின்ல ஏஎன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஏஎன் வந்து நம்ம எப்படி இருக்குன்னு பாருங்க. 1 plus minus 1 power n 1 by n whole power n கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இந்த -1 power nன்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னாலே நம்மளுக்கு ஆடுக்கு ஒரு ஆன்சர் வரும், ஈவனுக்கு ஒரு ஈவன் பவருக்கு ஒரு ஆன்சர் வரும். ஸோ அதனால இந்த மாதிரி இருக்கிற சீக்வன்ஸ் இருக்கிற டேர்ம்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஆடுக்கு தனியா கண்டுபிடிச்சுக்கணும், ஈவனுக்கு தனியா கண்டுபிடிச்சுக்கணும், அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். இதான் ஐடியா நம்மளுக்கு. இப்ப ஏஎன் இருக்கு இல்லையா, ஏஎன் வந்து 1 plus minus 1 power n 1 by n whole power n சொல்லியிருக்காங்க. இப்ப ஆட் அண்ட் ஈவன் ரெண்டுத்தையும் போட சொன்னால அப்ப n is equal to 2n சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். n-க்கு பதிலா 2n, 2nன்றது 2 times n-ன்றது நம்மளுக்கு ஈவன்ற மாதிரி அர்த்தம், ஈவன் வேல்யூ. ஏஎன்னோட ஈவன் வேல்யூஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா n இருக்க இடத்துல வந்து 2n சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப எங்கெல்லாம் n இருக்கோ அங்க வந்து 2n சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்போ 1 plus
எப்படி வரும் -1 power 2n 1/2n whole power n. whole power n. So இதுல பாத்தீங்கன்னா -1 power 2n அப்படின்னாக்கா ஈவன் நம்பர்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. -1 power ஈவன் நம்பர் -1 ஸ்கொயர் இல்லைன்னா -1 power 4 எதுனாலும் நம்மளுக்கு பவர்ல வந்து ஈவன் நம்பர் இருந்துச்சுனாக்கா -1ல பவர்ல ஈவன் இருந்துச்சுன்னா +1 ஆன்சர் வந்துடும். ஸோ 1 + 1/2n ஹோல் பவர் 2n கிடைச்சிடும். n-க்கு பதில் 2n சப்ஸ்டிடியூட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஈவனுக்கு போட்ட மாதிரி ஆடுக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அப்ப n இருக்கிற இடத்துல 2n + 1 சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. n-க்கு பதில் 2n + 1 போட்டோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆட் நம்பர்னு அர்த்தம். 2n-னாக்கா நம்மளுக்கு ஈவன் அண்ட் n = 1 போட்டீங்கன்னாக்கா 2 4 6ன்னு கிடைக்கும். இதோடது இதுல பாத்தீங்கன்னா 2 4 6 எக்ஸெட்ரான்னு கிடைக்கும். இதுல ஆடுனாக்கா 1 3 5ன்னு கிடைக்கும். n = 1 2 3 4 5 சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா 2n + 1ல 1 3 5 ஆர்டர்ல கிடைக்கும். அப்ப 2n-னாக்கா ஈவன் அண்ட் 2n + 1னா ஆடுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். இப்ப சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது n இருக்க இடத்துல 2n + 1 சப்ஸ்டிடியூட் பண்றேன். இப்ப -1 power 2n + 1 1/2n + 1 whole power 2n + 1. So இந்த இதுல பாருங்க நம்மளுக்கு -1 power 2n + 1 -1 பவர்ல ஆட் நம்பர். அப்ப -1 பவர்ல நம்மளுக்கு பவர்ல ஆட் நம்பர். இப்ப 3 போட்டு பார்க்கறேன். -1 × -1 × -1னாக்கா -1ன்றது ஆன்சர். சோ இதோட ஆன்சர் படி பார்த்தா என்ன ஆன்சர் வருது நம்மளுக்கு -1. இப்போ 1 - 1/2n + 1 ஹோல் பவர்ல என்ன வரும் 2n + 1. இப்ப பாத்தீங்கன்னா a2n கண்டுபிடிச்சிட்டேன், a2n + 1 கண்டுபிடிச்சிட்டேன். இது ரெண்டுத்துக்கும் லிமிட் அப்ளை பண்ணும். அப்ப a2n-க்கு லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? an-க்கு அதாவது an-ன்றது நம்மளுக்கு 1 + 1/n இருந்து 1/n ஹோல் பவர் n இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு நம்ம லிமிட் அப்ளை பண்ணும்போது லிமிட் an வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு e-ஆ இருக்கும். சோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி வரும்? இது ரெண்டும் காம்ப்ளிமெண்டரின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. a2n-ன்றது ஈவன் இது and a2n + 1-ன்றது ஆட். சோ பாத்தீங்கன்னா ரெண்டு காம்ப்ளிமெண்டரி சப்சீக்வென்சஸ் ஆஃப் an-ன்னு எழுதிக்கலாம். அப்ப an வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கு? 1 + 1/n ஹோல் பவர் n ஃபார்ம்ல இருந்துச்சு அப்படின்னா அதோட ஃபார்முலா எப்படி சொல்லியிருக்கேன்? லிமிட் an = லிமிட் அப்ளை பண்ணும்போது லிமிட் 1 + 1/n ஹோல் பவர் n-க்கு ஆன்சர் வந்து e-ன்னு தெரியும். அப்ப a2n-க்கு வந்து as n tends to infinity போடும்போது எதுக்கு போகும்? e-க்கு போகும். a2n + 1 அதோட காம்ப்ளிமெண்டரி சீக்வென்ஸ்ன்றதுனால 1/e. அப்ப e பவர் -1 இருக்கும். அப்ப 1/e-ன்ற ஆன்சர் கிடைக்கும். அப்ப an-க்கு ரெண்டு லிமிட் பாயிண்ட் கிடைக்குது. ஆடா இருந்துச்சுன்னா ஈவனா இருந்துச்சுன்னா e கிடைக்குது அண்ட் ஆடா இருந்துச்சுன்னா 1/e கிடைக்குது. அப்ப ரெண்டு லிமிட் பாயிண்ட்ல ஒன்னு வந்து சுப்ரீமா இருக்கும், இன்னொன்னு வந்து இன்ஃபீரிமா இருக்கும். அப்ப e-ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 2 பாயிண்ட் சம்திங்னு கிடைக்கும் ஆன்சர். சோ 1/2.7 சம்திங் கிடைக்கும். இதுவே 1/e-னாக்க நம்மளுக்கு எப்படி வரும்? 1/2 பாயிண்ட் சம்திங். அதாவது இதோட பாயிண்ட் வந்து இதோட வேல்யூ வந்து 0.5. அப்ப மினிமம் இருக்கிறது நம்மளுக்கு இன்ஃபிமம்னு எடுத்துக்கலாம் அண்ட் மேக்ஸிமம் வர்றது நம்மளுக்கு சுப்ரீமம்னு எடுத்துக்கலாம். அப்ப சுப்ரீமம் வேல்யூ e அண்ட் இன்ஃபிமம் வேல்யூ நம்மளுக்கு 1/e-ன்றதுதான் கரெக்ட் ஆன்சர். இந்த -1 பவர் n-ன்ற மாடல்ல வந்துச்சுனாலே நமக்கு ஆட் அண்ட் ஈவனுக்கு தனித்தனி ஆன்சர் எப்படினாலும் கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஆன்சர் எப்பயுமே கன்க்ளூட் பண்ணலாம். இதுல தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸ் CSIR NET மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் ஃப்ரம் 2014 to 2019ல இருந்து பர்டிகுலரா ரியல் அனாலிசிஸ் சப்ஜெக்ட்ல இருந்து இருக்கிற கொஷின்ஸ் தான் இப்ப டிஸ்கஸ் பண்றோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.